ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு குட்ஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான நேந்திரம் பழத்துக்கும் திருக்கட்கரை அப்படிங்கிற திவ்ய தேசத்துக்கும் என்ன சம்பந்தம்னு பார்க்கலாமா? இந்த திருக்கட்கரையில் பெருமாள் வாமன அவதாரமாக காட்சியளிக்கிறாரு. இந்த ஊரில் ஒரு செல்வந்தர் இருந்தார். அவருக்கு சொந்தமாக நிறைய வாழை தோட்டங்கள் இருந்தது. ஒரு டைமில் அவங்களுக்கு விளைச்சல் ரொம்ப டவுன் ஆகிட்டு அவர் ரொம்ப நலிஞ்சு போயிட்டார். அப்போது அந்த வாழைப்பழத்தை கையில் வச்சுட்டு பெருமாள்கிட்ட நல்லா வேண்டிக்கிறாரு, என்னை எப்படியாவது மறுபடியும் செல்வந்தராக்குங்க. அப்போது பெருமாளுடைய நேத்திர கடாட்சம் அந்த பழத்தின் மேலே பட்டு அவருக்கு விளைச்சல் அமோகமாக அவர் திருப்பியும் ஒரு செல்வந்தராக மாறிடுறாரு. ஸோ அப்படி அந்த பழத்துக்கு நேத்திர பழம் அப்படின்னு பேர் வந்தது. அது நாளடைவில் மருகி இப்போ நேந்திரம் பழமாக ஆயிடுச்சு. இப்போ இந்த செல்வந்தருக்கு மறுபடியும் நல்ல காசு வந்துடுது இல்லையா? அப்போ என்ன பண்ணுறாரு, தங்கத்திலேயே ஒரு நேந்திரம் பழம் பண்ணி பெருமாளுக்கு எடுத்துகிட்டு ஆஃபர் பண்ணுறாரு. அந்த பழத்தை பெருமாள்கிட்ட வச்சுட்டு பூஜை நடந்துகிட்ருக்கு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த பழம் காணும்னு அந்த கோவிலில் இருக்கிற நம்பூதிரி பின்ன அப்புறம் அந்த ஊரோட ராஜா எல்லாரும் அந்த கோவிலில் மௌன விரதம் இருக்கிற ஒரு யோகி எப்போவுமே உட்காந்துட்ருப்பார். என்ன பண்ணிடுறாங்க, எல்லாருமே தீர விசாரிக்காமல் அந்த யோகி மேலே பழி சொல்லிடுறாங்க. அவரால் தாங்கவே முடியல, ரொம்ப மனசு வருத்தப்படுறாரு. கொஞ்ச நேரத்தில் அந்த பழத்தை அந்த நம்பூதிரி கண்டுபிடிச்சிடுறாரு. அது இந்த திருமஞ்சனம்லாம் பண்ணும்போது அந்த தண்ணி வெளியே போகும் இல்லையா, அந்த ஓட்டையில் போய் மாட்டிகிட்டு இருந்திருக்கு. அதை கண்டுபிடிச்சி எடுத்து கொடுத்துட்றாங்க. எல்லாருக்கும் ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது, ஐயோ இந்த யோகி மேலே பழியை போட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன ஆகுதுன்னா, இவங்கெல்லாம் போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறதுக்குள்ளே அவர் சூசைட் பண்ணிக்கிறாரு. இறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் சாபம் கொடுத்துட்றாரு. அண்ட் ஒரு பிராமணனோட சாவுக்கு காரணமாக இருந்ததுனால எல்லாருக்கும் பிரம்மஹத்தி தோஷம் வந்துடுது. இப்போது இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக ஒரு யக்ஷியை எழுப்பி அந்த யக்ஷி மூலியமாக இந்த யோகியோடைய ஆத்மாவுக்கு சாந்தி கொடுத்துட்டு இவங்களோட பிரம்மஹத்தி தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணிடுறாங்க. இந்த கோவிலில் அந்த யக்ஷிக்கும் ஒரு சன்னதி இருக்குது. இதுதான் இன்றைக்கான ஸ்டோரி. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு குட்ஸ் கிச்சன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.